இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ரொம்ப அழகாக நடத்துவார், நேர்த்தியாக நடத்துவார். ஆண்டுடைய கரமும் தேவனுடைய பிரசன்னமும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க எப்போதும் தேவனுடைய சாயலை நாம் வெளியில் காண்பிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யார் உங்களை காயப்படுத்தினாலும் சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு சைலண்ட்டாக விட்டுடுங்க. கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்கள் எதிர்வினை ஆற்றவே வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக அவர் நிச்சயமாக அவர் கிரியை செய்வார். தானியேலின் புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதுகிறார். 6:22 Daniel chapter 6:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டா, அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். My God sent his angel and shut the lion's mouth, and they have not harmed me, because I was found blameless before him, and also before you, O king, I have done no harm. I was blameless before God and before man. தானியேல் சொல்றாரு, கர்த்தர் என்னை பாதுகாத்தார், நான் அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறேன். நான் விசுவாசமாக இருக்கிறதுனால அவர் என்னை பாதுகாக்கிறார். நான் ஆண்டவரை சார்ந்திருக்கனால என்னை பாதுகாக்கிறார். அதே நேரத்தில் நான் யாருக்கும் நீதிகேடு செய்ததில்லை. ஆண்டவருக்கு முன்னாடி செய்யலை, உங்களுக்கு முன்னாடி செய்யலைன்ற. யாருக்கும் நீதிகேடு செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யவே மாட்டார். யாருக்கும் செய்யாதீங்க. யார் உங்களுக்கு எவ்வளோ நீதிகேடு செய்திருக்கலாம், யார் உங்கள் மனசை புண்படுத்தியிருக்கலாம், யார் வேணாலும் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். அந்த காயம் ரொம்ப ஆழமாக இருக்கலாம், மன்னிக்கவே முடியாத சில விஷயங்கள். இல்லை, எனக்கு நான் மன்னிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் வார்த்தைக்காக நான் மன்னிக்கிறேன், மறக்க முடியல, அப்படியெல்லாம் நம்ம சொல்லி கடந்து போயிடுறோம். ஆனால் நான் சொல்கிறேன், எதிர்வினை ஆற்றவே வேண்டாம். அவங்களுக்கு நீங்கள் எந்த தீமையும் செய்ய வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன்னு வாசிக்கிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை துக்கிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை தான் நம்ம செய்ய முடியும். நாம் எழும்பி அவங்களுக்கு விரோதமாக வேலை செய்ய ஆரம்பித்தா பகை பெரிதாகி கொண்டே இருக்கும், கசப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பெரிய பாவத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுடும். ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சொல்லணுன்னா, ஆண்டவரை உமக்கு முன்னாடியும் மனுஷங்களுக்கு முன்னாடியும் நான் ஒரு நீதிகேடும் செய்ததில்லை. அப்படி மட்டும் வாழ்ந்து பாருங்க. எவ்வளோ பெரிய சிங்கங்கள் உங்களை மேற்கொள்ள வரட்டும், எத்தனை பெரிய மனிதர்கள், எத்தனை பெரிய சக்திகள், எத்தனை பெரிய வல்லமைகள், எத்தனை பெரிய பெருவள்ளம், எத்தனை பெரிய சமுத்திரம் அடித்து உங்களுக்கு எதிராக வந்தால் கூட உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அது உங்களை டச் பண்ணவே முடியாது, அது உங்களை ஹார்ம் பண்ணவே முடியாது. நீங்கள் தைரியமாக நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி பாடுவீங்க, தீங்கில்லை, 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 சத்ரு தீமை செய்ய முடியவே முடியாது. அப்படி நீங்கள் பாடுறதுக்கு புதிய பாடலை கர்த்தர் உங்கள் வாயில் கொடுப்பார். சொந்து போகாதீங்க, யாருக்கு தீமை செய்யாதீங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவனே, இயேசுவின் நாமத்தினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் யார் எங்களை புண்படுத்தி இருந்தாலும், நீதிகேடு செய்திருந்தாலும் நாங்கள் அவங்களை மன்னிக்கிறோம். அவங்களுக்காக ஜெபிக்கிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும், அவங்களை நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக இருக்கவும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ நீங்கள் கர்த்தர் எங்களுக்காக நீங்கள் கிரியை செய்கிறீங்க. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று வாசிக்கிறோம். எத்தனை பெரிய சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிரிட்டு வந்தாலும், எங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற ஜலப்பிரவாகத்துக்கு நாங்கள் பயப்படவே மாட்டோம். அதனால் எங்கள் இருதயம் பயப்படாது. காரணம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். உமக்கு முன்பதாக நாங்கள் உத்தமமாய் நடப்பதற்கு எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், பக்குவப்படுத்தும் கிருபை தாரும். தொடர்ந்து தேவ பிரசன்னம் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென்.